கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்திய தேமுதிகவினர் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிறுத்திடுவாங்க என்று நாங்களும் பொறுமை காத்தோம். ஏன்னா மத்திய மாநில அரசுகள் உடனடியா என்ன சொல்றாங்க, மக்களை தூண்டி விட்டுட்டு அதுல ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்களை யாரும் தூண்டி விடல, அவர்களுடைய உரிமையை இன்னைக்கு சொல்றாங்க. நாளைக்கு வரப்போகும் பாதிப்புகளை அவர்கள் தங்கள் உணர்வாக இங்க பதிய வைக்கிறாங்க. இது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மக்களுடைய யாரோ தூண்டி விடுவது போல அவர்களுக்கு தெரிகிறது. கேப்டன் அவர்களும் பொறுமையா இருந்தார், இந்த போராட்டம் கைவிடப்படும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ONGC மூலமாக அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அதை தான் இன்னைக்கு தேமுதிக சார்பாக வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிப்பதோடு கதிராமங்கலம் மக்களுக்கு என்னைக்கும் நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கறதை காமிக்க இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கோம். இன்றைக்கு உறுதியாக உங்க முன்னாடி நாங்க சொல்றோம், இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எப்பொழுது? 2000. யாரால? அன்னைக்கு ஆட்சி காலத்துல இருந்த திமுக, மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் இவர்களுடைய ஆதரவோட தான் அன்னைக்கு இந்த திட்டம் இங்கு கொண்டு வரப்பட்டது. இதுக்கு யார் கையெழுத்து போட்டது? அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முதல் ஆளாக களத்துல இறங்கி இருப்பவர்கள் யார் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தா அதே திமுக, காங்கிரஸ், அன்னைக்கு இதே தொகுதியில MLA-வாக இருந்த கம்யூனிஸ்ட்காரங்க. யாரை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு இது போன்ற போலி வேடங்களை போட்டுக்கொண்டு இந்த கட்சியினர் இன்னைக்கு வருகிறாங்க என்று தெரியல. இன்னைக்கும் இங்க யார் MLA-வாக இருக்காங்க? திமுகவை சேர்ந்தவர் தான் இன்னைக்கும் இந்த தொகுதியினுடைய MLA. இன்னைக்கும் அதிமுகவை சேர்ந்தவர் தான் ஒரு MP-யா இருக்காங்க, மந்திரிங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? எந்த ஒரு திட்டமும் இங்க கொண்டு வருவது யாருக்காக? மக்களுக்காக. அந்த மக்களுடைய ஆதரவு இல்லை என்றால் அது எந்த திட்டமாக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்க வேண்டும். இத்தனை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று எதிர்ப்பு சொல்லியும் அந்த திட்டத்தை இங்கு கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதனால் நீங்கள் என்ன ஆதாயம் பெற்றீர்கள் என்பதை இந்த மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நிரூபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு புனிந்துறவு ஒப்புதல் சொல்லி MOU சொல்வாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா அன்னைக்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின். இன்னைக்கு அது இவ்வளவு பெரிய பாதிப்பா வரும்னு நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்த அளவு பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது. தஞ்சை மாநிலம் ராஜராஜ சோழ மன்னனால் எப்படியெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில இன்னைக்கு இத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். வர வழியெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் வரோம். கும்பகோணத்துல தான் தங்கி இருக்கோம். மகா குளம் இருக்கு. குளம் என்று பேர், வெறும் மண்ணு தான் இருக்கு. வழி நடுக்க அத்தனை குளம், குட்டைகள், ஏரிகள் எல்லாம் பார்க்கிறோம். எல்லாமே வறண்டு இருக்கு. அப்ப இங்க விளை நிலங்களையே சார்ந்து வாழக்கூடிய விவசாய மக்களுக்கு இங்க என்ன வாழ்வாதாரம் இருக்கு? இது இல்லாம இன்னைக்கு இது போன்ற திட்டங்கள் இங்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த விளை நிலங்களை அழிச்சுட்டா நாளைக்கு வருங்கால சந்ததிக்கு தமிழ்நாட்டை நாம என்ன விட்டு கொடுக்க போறோம்? கேப்டன் கூட நான் போகாத வெளிநாடுல அத்தனை ஊருக்கும் போயிருக்கோம். போற ஊர்ல எல்லாம் நாங்க பார்த்து வியர்ந்த முதல் விஷயம், எவ்வளவோ பெரிய வளர்ந்த நாடுகள்ல கூட இயற்கை மேல அவங்க கைய வைக்க மாட்டாங்க. ஒரு இயற்கையை கூட அழிக்க மாட்டாங்க. இங்க ஒரு மரம் இருந்தா கூட ஏசி வச்சா அது சூடு காத்துப்பட்டா இந்த மரம் போயிடும்னா ஒரு ஏசியை கூட வைக்காம அந்த நாடுகள்லாம் இயற்கையை அந்த அளவு பாதுகாக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இயற்கை வளம் நல்லா இருக்கா? சிந்திச்சு பாருங்க. மணல் கொள்ளை, மலை கொள்ளை, செம்மரக்கட்ட கொள்ளை, கிரானைட் கொள்ளை, கனிமவள கொள்ளை, இதெல்லாம் போகாதுன்னு இன்னைக்கு ONGC மாதிரி ஆளுங்க கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவு இந்த திட்டங்களை கொண்டு வந்து இருக்கிற விளைநிலங்களையும் அழிக்கக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியாது. எப்படி அனுமதிக்க முடியும்? உடனே சொல்றாங்க இது எல்லா நாட்டிலையும் தான் இந்த திட்டம் இருக்கு, வாங்க வந்து பாருங்க, வேணா நாங்களே உங்களை டிக்கெட் போட்டு கூட்டு போறோம். எல்லா நாடுலையும் இந்த திட்டம் எந்த மாதிரி இடத்துல செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து விளக்கணும். ஒண்ணு, மக்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு இடங்களிலும், பாலைவனத்திலும், கடல் பகுதியிலும், மலைப்பகுதியிலும் தான் இது போல ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது போன்ற திட்டங்களை அந்த வெளிநாடுகளில் செயல்படுத்துறாங்க. ஆனா இங்க தங்கள் வாழ்வாதாரமாக நினைத்து வாழக்கூடிய விளைநிலங்களில் மக்கள் அனுமதி இல்லாமல்
மக்கள் எதிர்ப்பை மீறி ஒரு திட்டத்தை கொண்டு வரும் உரிமையை உங்களுக்கு யார் அளித்தார்கள் என்பதை கதிராமங்கலம் மக்களின் சார்பாக நாங்கள் உங்களை கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு கதிராமங்கலம் மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இன்னைக்கு பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே யார் போராட்டம் நடத்தினாலும் உடனே கைது பண்ணி உள்ள போடுறது. ஒண்ணு மட்டும் இப்ப உங்க முன்னாடி சொல்றேன், இதுக்கு நாம பேசாம பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே நம்ம இருந்திருக்கலாம். நமக்கு சுதந்திரமே வர தேவையில்லை. எத்தனை பிரச்சனைகள், பேட்டுன்னு ஒண்ணு போட்டாங்க, அப்புறம் டிமானிட்டைசேஷன் சொல்லி பணம் மதிப்பீடு இழக்க செஞ்சாங்க. இப்ப ஜிஎஸ்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. எத்தனை பிரச்சனை மக்கள் சந்திப்பாங்க, எத்தனை வரிகள் கட்ட முடியலன்னு சொல்லிதான் அன்னைக்கு ஆங்கிலேயர் காலத்துல இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும். அத்தனை வரிகளையும் கட்டி நம்மளால வாழ முடியாத ஒரு தருணம் வரும் பொழுதுதான் புரட்சி வெடித்து ஆங்கிலேயர் காலத்துல இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் நமது தலைவர்கள். இன்னைக்கு சுதந்திரம் வாங்கியும் அத்தனை வரிகளையும் கட்டிக்கொண்டு அத்தனை வலிகளையும் இன்னைக்கு மக்கள் சுமந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக? இந்த ஆளும் ஆட்சியாளர்கள் இங்க யார் தமிழ்நாட்டில் நல்லா இருக்காங்க நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் ஆட்சியாளர்களோ ஆண்டவர்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு திவாலான ஒரு நாடாக, விவசாயம், தொழில், கல்வி எல்லாவற்றையும் பின்தங்கிய ஒரு நாடாக மாத்திர பெருமைதான் ஆட்சி செய்த திமுக அதிமுகவை சேரும். இதை நிச்சயமாக நாம கண்டிக்கிறோம். யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக அந்த மக்களை விடுதலை செய்யும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கதிராமங்கலம் மக்களுக்கு துணை நிற்கும். இன்னைக்கு இத்தனை பெண்கள் இருக்கீங்க, நானும் டிவியில பார்த்துட்டு தான் இருக்கோம். கேப்டன், நான் டாஸ்மாக் கடைகள் எங்களுக்கு வேணாம்னு சொல்லி இன்னைக்கு முதல்ல களத்துல இறங்கி போராடுறவங்க எங்கள் வீர மங்கைகளாகிய தாய் குலங்களா தான் இருக்க. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் தைரியமா இன்னைக்கு ரோட்ல பெண்கள் போராடுறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு துணை நின்று பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு அரசாங்கமும் காவல்துறையும் அத்துமீறி அவர்களை அடிப்பதும் அரெஸ்ட் பண்றதும் இன்னைக்கு எந்த அளவுல இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக வெட்கத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். நிச்சயம் என்றைக்கும் தாய் குலங்களுக்கும் தமிழக மக்களின் உண்மையான உரிமை குரலுக்கு நமது கேப்டன் அவர்களும் தேமுதிகவும் என்னைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். நேற்று தான் நான் பேப்பர்ல பார்த்தேன், இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே ஊரை விட்டு ஒதுங்கி அகதிகள் போல வெளியே போய் சமைச்சு சாப்பிடுறீங்கன்றத பார்க்கும்போது எனக்கும் கேப்டனுக்கும் நிச்சயமாவே கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஓஎன்ஜிசி இருந்தா தானே நீங்க சிலிண்டர்ல சமையல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அந்த சிலிண்டரே வேணான்னு சொல்லி விறக வச்சு சமையல் பண்ணீங்களே என் தாய் குலங்களே. இதுதான் மக்கள் புரட்சி. இந்த புரட்சிக்கு எதிரில் யார் என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக ஜெயிக்காது என்பதை தைரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க தருகிறோம். அது மட்டும் இல்ல, இங்க இத்தனை பெண்கள் இருக்கீங்க. நேத்து ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி வனதுர்கைக்கு நீங்க எல்லாம் எலுமிச்சை பழம் போட்டு சாமி கும்பிட்டுருக்கீங்க. நானும் சென்னையில அம்மனுக்கு எலுமிச்சை பழம் சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க முன்னாடி வந்து இங்க நிக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்கள் எந்த அளவு கடவுளை நம்பக்கூடியவர்கள் என்பதுல நிச்சயம் நானும் உங்களுக்கு துணை. நான் இன்னைக்கு கேப்டனை கல்யாணம் பண்ணி சென்னையில இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணுதான். உங்களுக்கு இருக்கிற அதே தைரியம் தான் கேப்டன் மூலம் இன்னைக்கு எனக்கு பல மடங்கு அந்த சக்தியா எனக்கு வந்திருக்கு. என்னைக்கும் கிராம மக்களுக்கு துணை நிற்போம், மக்களுக்கு துணை நிற்போம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க முன்னாடி பதிய வைக்கிறேன். அதனால நிச்சயமா சொல்றேன், மக்கள் சக்திக்கு மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த மக்கள் சக்தியை மீறி அது எந்த சக்தியாக இருந்தாலும் நிச்சயம் இங்கு வர வாய்ப்பு கிடையாது என்ற தைரியத்தை உங்ககிட்ட கொடுக்கிற. நிச்சயம் இன்னைக்கு கேப்டன் வந்து காலடி வச்சுட்டாருல, உறுதியா சொல்ற இந்த ஓஎன்ஜிசி இந்த இடத்தை விட்டு அகலக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா நான் பல விஷயங்களை கேப்டன் கூட 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவரை யாரையும் குற்றம் சொல்ல மாட்டார், எதிர்க்க. ஆனா யாரெல்லாம் அவரை எதிர்க்காங்களோ இன்னைக்கு இல்லாமலேயே போயிட்டாங்க. கட்சியில துரோகம் பண்ணிட்டு போனாங்கள கூட நான் கூட சில இடங்களை திட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன் கிட்ட கூட ஒரு வார்த்தை அவங்கள பத்தி கேப்டன் பேசல. ஏன்னா அவ்வளவு பெரிய மனசு அவரு.
அவருடைய திரைப்படங்கள்ல வர ஒவ்வொரு வசனம் பாடல் போலதான் நிஜ வாழ்க்கையிலும் அதுதான் அவருக்கு அமைஞ்சிருக்கு பாடலா. அதனால அவர் பெரிய மனசு படைச்சவரு, யாரையுமே மன்னிச்சு விட்டுருவார், திருப்பி அவங்களுக்கு எதையும் நினைக்க கூட மாட்டார். ஆனா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, கொடநாடு நாயகியில இருந்து காமெடியன் வரைக்கும் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. நம்ம கட்சியை அழிக்கணும்னு நினைச்சாங்க ஜெயலலிதா, இன்னைக்கு அவங்க கட்சியே இல்லாம போயிடுச்சு. எங்க கட்சியை முடக்கி சின்னத்தை முடக்கணும்னு ஜெயலலிதா பிளான் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு சின்னமே இல்லாம முடங்கி போச்சு. அதே போல இன்னைக்கு கேப்டனை காணாம போக வைக்கணும்னு நினைச்சாங்க, இன்னைக்கு அவங்களே காணாம போயிட்டாங்க. இதுதான் வரலாறு. நான் யாரையும் குற்றம் சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையை உங்க முன்னாடி சொல்றேன். அதனால இன்னைக்கு கேப்டன் நீங்க கால் வச்சிருக்காரு, உறுதியா சொல்றேன், நிச்சயமாக உங்கள் எண்ணம் நிறைவேறும் வகை இந்த பிரச்சனைக்கு உறுதியாக முற்றுப்புள்ளி வரும். அது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணையாக நிற்போம். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சக்திக்கு சமமானவங்க. இங்க 1000 சக்திகள் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. இந்த சக்தியை மீறி அது எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த இடத்துல கால் ஊன்ற இனிமேல முடியாது என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, இதை முடிச்சு நாங்க அந்த ONGC பைப் வச்சிருக்கிற இடத்துக்கு கேப்டன் நேரடியா போய் பார்க்க போறாரு. நாளைக்கு நெடுவாசல் போறாரு. என்னைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம், மக்களுக்கு ஆதரவாக இருப்போம். நிச்சயமாக எந்த நிபந்தனை இல்லாமல் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுவிக்கும் வரை, இந்த திட்டம் இங்கு கைவிடும் வரை என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.